பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவர் இப்பதான் சரியாகிட்டு இருக்காரு. பின்னாடி நன்மை வரப்போகுது. அவர் பழைய ஜானா வருவாரு. அதுதான் நமக்கு முக்கியம். உசுருக்கு எந்த ஆபத்தும் வராது, பயப்படாத. பார்த்தல, அவர் இன்னும் பாதிதான் சொல்லியிருக்காரு. இன்னும் மீது எதுவுமே சொல்லல. அவங்க யாரு, அந்த வைத்தீஸ்வரன் யாரு, எதுவுமே சொல்லல. அது அவர் எந்திரிச்சாதான் தெரியும். அதுவும் அவருக்கு தெரியுமா, இல்ல அவர் பார்த்திருக்காரா, இல்ல அது கேள்விப்பட்டதுதானா, எதுவும் நமக்கு தெரியாது. நிச்சயத்தை அவர் சொன்னாதான் நமக்கு புரியும். யார் அந்த வைத்தீஸ்வரன், உசோட இருக்கானா, அவன் சந்ததி யாரு எல்லாம் பார்க்கணும். பார்த்தாதானே நாம இங்க வாழ முடியும். இல்லைன்னா பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் செத்த மாதிரி ஏன் செத்தோன்னு தெரியாம மர்மத்திலே சாக வேண்டியதா. பயமா இருந்தனா என் தோட சாஞ்சிட்டேன். அண்ணே, நீ கேட்க ஆரம்பிச்சிரு. அண்ணனால தாக்கு பிடிக்க முடியுமா? முடியும், அண்ணனால முடியும். இங்க பாருங்க, அண்ணன் கிட்ட இருந்து பாதி விஷயமாவது வாங்கினதான் மிச்சம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அண்ணன் இது வரைக்கும் சொன்னது எதுவாவது நமக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாத நடந்தன. என்ன நடக்கு நம்ம சுத்தி தெரியாம போராடிட்டு இருந்தோம். நான் எப்படி இந்த கோட்டை பிடிச்சேன்னு கூட எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனா இந்த கோட்டையை நான் தான் பிடிச்சேன். ஆனா எப்படி பிடிச்சேன்னு எனக்கு இது வரைக்கும் விட தெரியல. அதானடா செம்பிலிங்க கோட்டைன்னு மறுபடியும் எப்படி பேர் வந்துச்சுது எனக்கு தெரியலண்ணே. நான் எப்படி இந்த கோட்டையை பிடிச்சேன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஏதோ எதிர்ப்பு கூட சண்டை போடுறேன், அதனால இந்த கோட்டையை பிடிச்சேன்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னும் என்னென்ன மர்மங்கள் இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அதெல்லாம் அண்ணன் கிட்ட கேட்டதானே தெரியும். சரி, கேட்டுடலாம். கேட்டுருவோம். ஜானண்ணே, ஜானண்ணே, தலை ரொம்ப வலிக்கடா. அண்ணே, கிங்ஸின் ராஜா இந்தியாவுக்கு வந்தாருன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன நடந்தது? கிங்ஸின் ராஜா மட்டும் வரல, நானும் கூட வந்திருந்தேன். அண்ணே, ஒருவேளை கிங்ஸின் ராஜாவுக்கு முன்னாடி வேற ஏதாவது பசங்க இறந்துருக்காங்களா? ஆமா, என்னமோ தெரியல. செம்புலிங்காவுக்கு பிறந்தது எல்லாமே ரெட்ட பிள்ளைங்க. மத ரெண்டையும் செம்புலிங்கையா தெரியாம தான் பறி கொடுத்தாரு. எதிரிகளால அந்த பச்சனை குழந்தைங்க மரணத்தை தழுவிச்சது. அதுக்கப்புறம் பிறந்தவர் தான் எங்க அப்பா. அப்போ பிறந்ததே வெளி உலகத்துக்கு தெரியாது, மறைக்கப்பட்டுதான் வளர்க்கப்பட்டாரு. செம்புலிங்கையாவுக்கு வாரிசு இல்லைன்னு தான் எதிரிகள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உள்ளுக்குள்ளே எங்க அப்பா வளர்க்கப்பட்டாரு. அது மிக நெருக்கமானவங்களுக்கு, இந்த வீட்டுல வேலை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அரண்மனைக்குள்ளே எல்லாம் கத்துக் கொடுக்கப்பட்டாரு. 1000 பேர் வந்தாலும் எதிர்த்து நிக்கிற பராக்கிரமசாலியா தான் அப்பாவும் திகழ்ந்தாரு. அண்ணன்களை கொண்டவங்களை சும்மா விட மாட்டேன்னு சின்ன வயசுல வெளியே வளர்த்துக்கிட்டு தான் எங்க அப்பா வளர்ந்தாரு. அது மட்டும் இல்ல, செம்புலிங்கையா குடும்பத்துக்கு வாரிசே வரக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த எதிரி யாரு, அந்த துரோகி யாருன்னு ரொம்ப தீவிரமா கண்காணிச்சிட்டு இருந்தாரு எங்க அப்பா. இரவு நேரங்களை மட்டும் வேட்டைக்கு போனாரு. இரவு நேரங்களை மட்டும் அந்த துஷ்டர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள வந்தாரு. அவர் வேட்டையே ராத்திரில தான். சின்ன வயசுலயே வாழ்வீச்சில் தேர்ந்தவர் எங்க அப்பா. அதனால எதிரிகளை ஒவ்வொன்னா கள் எடுக்க ஆரம்பிச்சாரு. செம்புலிங்காயாக்கு வாரிசு இருக்குன்னு ஊர் உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. அப்பதான் கிங்ஸின் ராஜா உருவானாரு. அது எப்படியோ காட்டு தீ மாறி எதிரிகளுக்கு தெரிய ஆரம்பிச்சது. செம்புலிங்காவுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ஆனா எங்க அப்பா ஒருத்தர் வாரிசா இருக்காருன்னு ஊர் உலகத்துக்கு தெரியாது. செம்புலிங்காவுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு ஊர் உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சது. அப்பதான் கிங்ஸின் ராஜா இந்த மண்ணில் பிறந்தாரு. அவரும் எல்லா குழந்தைங்கள மாதிரி ஆரோக்கியமா தான் பிறந்தாரு. செம்புலிங்கையாவை எதிர்பார்க்காத அளவுக்கு கிங்ஸின் ராஜா பராக்கிரமசாலியாவும் புத்திசாலியாவும் திகழ்ந்தாரு. எப்படி இந்த கோட்டையை கைப்பற்றிடுவாங்கிற நம்பிக்கை செம்புலிங்கையாவுக்கு வேறுண்டுச்சுது. கிங்ஸின் ராஜாவுக்கு அபார பேச்சு திறமை, அபார விளையாட்டு திறமை, பேச்சிலேயே ஆட்களை மடக்கக்கூடிய திறமை கிங்ஸின் ராஜாவுக்கு இருந்தது. ஒரு பஞ்சாயத்துன்னு போனா கிங்ஸின் ராஜா அங்க ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நியாயம் வழங்க ஆரம்பிச்சா. அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு திறமை அபாரமா இருந்தது. கிங்ஸின் இப்படி இருக்கான்னு இப்போ புரியுது. கிங்ஸின் ராஜா பேச்சை கேட்டு மக்களை வியந்து போனாங்க. அவ்வளவு தெளிவான கம்பீரமான ஒரு பேச்சு. கிங்ஸின் ராஜாக்கு அரண்மனையில வாழ்றதை விட மக்களோட மக்களா இருக்கிறது தான் பிடிச்சிருந்தது. அதனால மக்களோட மக்களா தான் அவர் இருந்தாரு. எல்லா மனுஷத்தையும் பண்போடு பழகக்கூடியவர், அன்பானவர். அவர் அன்பும் பேச்சும் பாசமும் மக்களுக்கு மறுபடியும் கிங்ஸின் ராஜா மேல அபார பாசம் வர ஆரம்பிச்சது. மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சாரு. துரோகிகளுக்கு சாட்டடி கொடுக்குற விதமா ஒவ்வொரு நாளும் கிங்ஸின் ராஜாவோட நடவடிக்கை பல மடங்கு அதிகரிச்சுட்டே போச்சுது. ஒரு நாள் அரண்மனையில சமைக்கப்பட்டு எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருந்தாங்க. கிங்ஸின் ராஜா அவளோட போய் அந்த சாப்பாடை சாப்பிட்டாரு. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே அவர் மயக்க நிலைக்கு போனாரு. என்ன யாதுன்னு புரியுதுக்குள்ள அவரு குரல் அவர் விட்டு போச்சுதே. சின்ன வயசுல அபார பேச்சு திறமை, அது பொறுத்துக்க முடியாத துறைகள் அவர் குரல் வழியை எடுத்தாங்க. ஆரம்பத்தில் அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. ஆனாலும் கிங்ஸின் ராஜோட விடாமுயற்சி அவர் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாரு. செம்புலிங்கையாவுக்கு ஒரு பயம், எப்படி நம்ம குடும்பத்துக்கு ஆண் வயசு அத்தனையும் அழிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பாவுக்கு அவசரமா சின்ன வயசுலயே கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. அதுவும் அரண்மனைக்குள்ளே இருந்த ஒரு பொண்ணை பார்த்துதான் எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனாலும் ஊர் உலகத்துக்கு அவர் செம்புலிங்க வாரிசுன்னு யாருக்குமே தெரியாது. அரண்மனையில வேலை பார்க்குற ஒருத்தர் தான் நினைச்சாங்க. அரண்மனையில் உள்ள ஒருத்தருக்கு தான் கல்யாணம்னு நினைச்சாங்க. செம்புலிங்க ஐயா
அப்பாவுக்கு தடப்படலா கல்யாண ஏற்பாடு பண்ணி கல்யாணத்தை முடிச்சு வச்சு வாரிசை எப்படியாவது இந்த பூமிக்கு கொண்டு வந்துன்னு ரொம்ப பிரயாசப்பட்டாரு. அதே மாதிரி கொஞ்ச நாளே ஜான் பிறந்தேன். நான் வளரும் போதுதான் ஊர் மக்களுக்கு சில சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சது. ஏன்னா நான் எங்க தாத்தா மாதிரி இருக்கேன்னு ஊருக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டுச்சுது. நான் படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போனாலோ வெளியில போனாலோ அப்படியே செம்பிளிங்கைய மாதிரி இருக்குன்னு ஊருக்குள்ள எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எப்போ ஊருக்குள்ள இந்த சலசலப்பு வந்ததோ அப்பவே எனக்கும் ஆபத்து வர ஆரம்பிச்சது. அதனாலதான் செம்பிளிங்கையா என்ன அப்பாவை அம்மாவை எல்லாரையும் ஃபாரினுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. எதிரிகளோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போச்சுது. துரோகியின் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போச்சுது. ஆனா அதே நேரத்துல செம்பிளிங்கையா புகழும் ஓங்கி வளர்ந்துகிட்டே இருந்தது. கலைகளை செம்பிளிங்கையாவே இறங்கி அடிச்சாரு. கூட கிங்ஸன் ராஜாவை இறங்கி அடிச்சாரு. எல்லாம் வயதிலே எதிரிகளோடு போராடுற திறமையா கிங்ஸன் ராஜா வளர்த்துக்கிட்டாரு. தான் எப்படியோ சீக்கிரம் மரணிச்சிருவோங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட செம்பிளிங்கையா தனக்கு எதிரி எங்க எப்படி இருப்போன்னு கூட தெரியாது. ஏன்னா வீட்டுல சமையல் செய்யற சமையல்காரங்க வரைக்கும் துரோகிகளா மாறி இருந்தாங்க. அந்த அளவுக்கு செம்பிளிங்கையாவுக்கு ஊர் முழுக்க எதிரிகளும் துரோகிகளும் நிறைஞ்சிருந்தாங்க. எப்படியாவது பிள்ளைங்களை காப்பாத்துங்கிற ஒரே நோக்கத்திலையும் இந்த செம்பிளிங்கையாவுக்கு எப்படியாவது ஆண் வாரிசு இருக்கணுங்கிறதுக்காகவும் கிங்ஸன் ராஜாவை அவங்க அண்ணனை வர வச்சு இங்க இருந்து அனுப்பி வச்சுட்டாரு. எப்படியோ பிள்ளைங்களை காப்பாத்திட்டுங்கிற பெருமூச்சு விடுறதுக்கு முன்னாடியே செம்பிளிங்கையா உயிரும் பிரிஞ்சுதே. அரமனையும் செம்பிளிங்கையா சொத்துக்களையும் எதிரிகளும் துரோகிகளும் பங்கிட்டுக்கிட்டாங்க. மீறி இருக்கும் அங்கங்க இருக்க எல்லா சொத்துக்களையும் பொதுமக்களுக்கு ஏற்கனவே செம்பிளிங்கையா எழுதி வச்சுட்டாரு. ஆனா செம்பிளிங்கையா மறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சவால் விட்டுட்டு தான் மறிச்சிருக்காரு. நிச்சயமா இந்த செம்பிளிங்க கோட்டை வளர்ந்து வரும். இந்த குடும்பத்துல ஆண் வாரிசு நிச்சயமா பிறக்கும். ஒரே ஒரு பொன் வாரிசு தவிர மத்த எல்லாமே ஆண் வாரிசா தான் இருக்கும். அந்த பொன் வாரிசை சுத்தி இந்த ஆண் வாரிசு பாதுகாப்பு கொடுக்கும். இந்த அரண்மனை ஆள்றது நிச்சயமா ஒரு பொண்ணு தான் இருக்கும்னு அவர் வைராக்கியமா சவால் விட்டுட்டு தான் போயிருக்காரு. அந்த பொண்ணை தாண்டி தான் அந்த ஆண் வாரிசு மேலேயே கை வைக்க முடியும். இந்த ஆண்களை காக்கிற பலமா பராக்கிரமசாலியா ஒரு பெண் திகழ்வான்னு வைராக்கியமா சவால் விட்டுட்டு தான் மறிச்சு போயிருக்காரு. செம்பிளிங்கை அந்த வாக்க அப்பாவும் கிங்ஸன் ராஜாவும் மந்திர சொல்லா மனசுகளை ஏத்துக்கிட்டு பொமிமாத்தைய காப்பாத்துறதுல ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. ஒரே நாட்டுல இருந்தாதானே பிரச்சனை வரும்னு பல நாடுகளுக்கு நாடு கடத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா செம்பிளிங்கை வாக்கு ஒரே ஒரு பொன் வாரிசு பொம்மிமா மட்டும் அவங்களை எப்படியாவது பாதுகாக்கணும்னு நாடு விட்டு நாடு கடத்தி ஒவ்வொரு தேசத்திலயும் அவங்களை படிக்க வச்சு மறைச்சு வளர்க்கப்பட்டாங்க. அந்த துரோகிகள் குடும்பம் இன்னும் எங்க இருக்குதா வேற எங்கேயாவது இருக்குதா அது பொம்மிமாக்கு மட்டும் தான் தெரியும். எங்க அப்பாவும் கிங்ஸன் ராஜா மட்டும் தான் கடைசியில் அந்த குடும்பத்துல தப்பிச்சாங்க. தான் குடும்பத்தையே நிர்மூலமாக்கணவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்தே வைராக்கியத்தை வளர்த்துக்கிட்டாரு கிங்ஸன் ராஜா. கிங்ஸன் ராஜாவுக்கு ஒரே ஒரு நோக்கம், மீண்டும் செம்பிளிங்க கோட்டை உருவாகணும். தான் அப்பாவின் கடைசி ஆசை மீண்டும் செம்பிளிங்க கோட்டை உருவாகணும். தான் தகப்பனுடைய மரணத்துக்கு நியாயம் கிடைக்கணுங்காக கிங்ஸன் ராஜா ஒவ்வொரு நாளும் வைராக்கியமா தன் மனசை தயார்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அதுக்கான காலம் வந்தப்போ மீண்டும் கிங்ஸன் ராஜா இதே கோட்டைக்கு வந்தாரு. அப்பதான் முத நானும் அவரு கூட இந்த மண்ணுக்கு வந்தேன். வரும்போது அவர் கிங்ஸன் ராஜாவா வரல, செம்பிளிங்க பையனா வரல. நாங்க வரும்போது இந்த தோட்டத்துல வேலை பார்க்கற ஒரு வேலைக்காரங்களா தான் வந்திருந்தோம். கிங்ஸன் ராஜா இங்க இருந்துகிட்டே அந்த வைத்தீஸ்வரனை கண்காணிக்க ஆரம்பிச்சாரு. இப்போ இருக்கோமே இதே தோட்டத்து வீட்டுலதான் நானும் கிங்ஸன் ராஜா சித்தப்பாவும் ஒன்னா வாழ்ந்தோம். இங்க வேலை பார்க்கற ஒரு ஆளா தான் கிங்ஸன் ராஜா இருந்தாரு. அப்படி அவர் இங்க வேலை பார்க்கும்போது ஒரு ஏழை வீட்டு பையன் 4 அக்கா தங்கச்சிக்கு ஒரே ஒரு தம்பியா ஞானமுத்துன்னு ஒரு வாலிபம் வந்தான். ஞானமுத்தா என்ன ஞானமுத்து? அந்த ஞானமுத்து என்னமோ தெரியல கிங்ஸன் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுதே. இதே தோட்டத்து வீட்டுல தான் 2 பேருமே கூலி வேலை பார்த்தாங்க. தான் இந்த அரண்மனைக்கு வாரிசுனும் செம்பிளிங்கையா பையன் தானும் ஞானமுத்துக்கிட்ட அவர் காட்டிக்கவே இல்லை. அந்த வறுமையிலையும் ஞானமுத்து தாங்கிட்ட உண்மையாவும் நேசமாவும் நடந்துக்கிறது கிங்ஸன் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சது. ஏழ்மையிலும் அவன் காட்டுற பாசமும் உண்மையான நட்பும் கிங்ஸன் ராஜாவை என்னமோ தெரியல அவன் பாசத்துக்கு அடிமையாக்கிச்சது. 2 பேருடைய நட்பும் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போச்சுது. கிங்ஸன் ராஜாவுக்கு தெரிஞ்ச அத்தனை கலைகளையும் ஞானமுத்துக்கும் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாரு கிங்ஸன் ராஜா. அது மட்டும் இல்ல, ஞானமுத்து வறுமை காரணமா தான் படிக்காம இருந்தாரு. அந்த படிப்பு தொடர்றதுக்கான அத்தனை பொறுப்புகளையும் ஏற்றாரு கிங்ஸன் ராஜா. ஞானமுத்துக்கு மட்டும் இல்ல, அவங்க கூட போறதுக்கும் பெற்றவங்களுக்கும் கிங்ஸன் ராஜா செய்யாத உதவிகளே கிடையாது. சொல்ல போனா ஞானமுத்து குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததே கிங்ஸன் ராஜா தான். அவங்க நட்பு வளர்ந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருந்த புரிதலும் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போச்சுது. அவங்களை யாராலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு அவங்க நட்பு வளர்ந்தது. கிங்ஸன் ராஜாவுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் ஞானமுத்து கிங்ஸன் ராஜாவுக்காக இறங்கி அடிப்பாரு. அது கிங்ஸன் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிங்ஸன் ராஜாவால தன்னால காப்பாற்றிக்க முடியும் தெரிஞ்சும் ஞானமுத்து தனக்காக சண்டைறதை பார்த்து கிங்ஸன் ராஜாவுக்கு ஞானமுத்து மேல இன்னும் பாசம் அதிகமாச்சுது. கிங்ஸன் ராஜா திக்கி பேசுறதுனால ஊர்ல பசங்க எல்லாம் கிண்டல் அடிச்சாலும் ஞானமுத்துக்கு ரொம்ப கோவம் வரும். யாரெல்லாம் கிங்ஸன் ராஜாவை கிண்டல் பண்றாங்களோ அத்தனை பேர் கூட நின்று சண்டை போடுவாரு ஞானமுத்து.
திடீர்னு எங்க அப்பா கிட்ட இருந்து கிங்ஸ்டன் ராஜாவுக்கு ஒரு கடிதம். உடனே கிளம்பி ஃபாரினுக்கு வான்னு. ஞானமுத்துக்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தாரு கிங்ஸ்டன் ராஜா. தான் செம்பிளிங்க பையனும் நான் சில எதிரிகளையும் துரோகிகளையும் வேட்டையாடுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லாம அவர் இருந்தனால இங்க இருந்து வெளிநாட்டுக்கு கிளம்பும்போது அவர்கிட்ட சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படல. அதனால ஞானமுத்துக்கிட்ட சொல்லாமலே கிங்ஸ்டன் ராஜா இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. அங்க போனது பொம்மி மாத்தைய நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக தான் இங்க இருந்து கிங்ஸ்டன் ராஜா போனாரு. பொம்மி மாத்தையும் சயின்டிஸ்ட்ல நம்பர் 1 இருந்தாங்க. நாங்க எதிர்பார்த்த திறமையை விட பொம்மி மாத்தை கிட்ட இன்னும் அபார திறமைகள் இருந்தது. அவங்க அறிவை அளவிடவே முடியாது. அபார திறமை, அபார அறிவாற்றலே. அவங்கள பிரமிப்பாதான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவங்க பேச்சு திறமையும் இருந்தது. பேச்சு திறமையா இருக்கட்டும், அறிவு திறமையா இருக்கட்டும், வீரமா இருக்கட்டும், பொம்மிமா கிட்ட யாருமே நெருங்க முடியல. செம்புலிங்கையா சொல்லிட்டு போனது சும்மா இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. நெருப்பா இருந்தாங்க பொம்மிமா. அவங்க பக்கத்துல லேசில யாரும் நெருங்க கூட முடியாது. அண்ணலு மாதிரி அக்கினியா இருப்பாங்க. தான் எல்லா கலைகளையும் எடுத்துட்டோம், துரோகிகள் யாருமே இல்லைன்னு கிங்ஸ்டன் ராஜா சொன்னதை கேட்டுதான் அப்பா நான் எல்லாரும் மறுபடியும் இந்தியால வந்து வாழலான்னு வெளிநாட்டுல இருந்து இங்க கிளம்பி வந்தோம். அப்பதான் கவின் பிறந்திருந்தான். இந்தியாவில நம்ம சொந்த மண்ணில நிம்மதியா வாழ போறோன்னு 1000 கனவோடு அம்மா அப்பா தம்பின்னு நாங்க குடும்பமா இந்தியாவுக்கு வந்தோம். ஏர்போர்ட்ல இருந்து நாங்க பார்த்திருந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போறதுக்காக கார்ல புறப்பட்டோம். நான் இப்ப டேவிட் இருக்காரு, அவருடைய அப்பாவும் சாம், நாங்க 3 பேரும் ஒரு கார்லயும், அப்பா கவின் அம்மா 3 பேரும் இன்னொரு கார்லயும், அதாவது ராபர்ட்டோட அப்பா கார்லயும் வந்திருந்தாங்க. எங்க முன்னாடிதான் அப்பா அம்மா கார் போயிட்டு இருந்தது. திடீர்னு கொஞ்ச நேரத்துல அந்த கார் நின்றுட்டு இருந்தது. டேவிடோட அப்பா என்ன ரொம்ப நேரமா நிக்குதுன்னு பொறுமையா கவனிச்சிட்டு இருந்தவரே உள்ள போய் திறந்தா அதுக்குள்ள அப்பா அம்மா ராபர்ட்டோட அப்பா 3 பேரும் குழந்தைய மட்டும் காப்பாத்திட்டு அவங்க செத்து கிடந்தாங்க. அதுல தப்பிச்சவன் தான் கவின். அதனால டேவிடோட அப்பா நாங்க செம்புலிங்கையா வாரிசுன்னு வெளியில காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக எங்களை அப்படியே காருக்குள்ள மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. அதே நேரத்துல கவினை எதிரிகள் பார்த்துட்டாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். டேவிட் அப்பா தான் கவினை நம்ம வீட்டுல முன்னாடி வேலை பார்த்த ஒருத்தவங்க வீட்டுல கொண்டு ஒப்படைக்கலாம், குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம திரும்ப வாங்கிக்கலான்னு கொண்டு அங்க ஒப்படைச்சிட்டு வந்தாரு. அதெல்லாம் சரிண்ணே. அப்போ நான் யாரு, இவங்கெல்லாம் யாருண்ணே? ஆனா அப்போ நாங்க யாருண்ணே? செம்பலிங்க வாரிசுதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த ரகசியம் பொம்மிமாக்கு மட்டும் தான் தெரியும். எங்க அப்பா எப்படிண்ணே? நான் ஃபாரின்ல இருக்கும்போதே அவர் பெரியப்பா சித்தப்பான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களை தேடி வந்தாரு. நான் செம்பலிங்க பையன் தானே உறுதியா சொன்னாரு. எங்களுக்கு ஒரே குழப்பம், எப்படின்னு நாங்க கேட்டோம். அப்பாவுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பம் தான். ஆனா சித்தப்பா வந்ததுக்கு அப்புறம் எல்லா விவரத்தையும் சொன்னாரு. அதாவது முதல் 2 ரெட்ட பிள்ளைங்க பிறந்து அதை எதிரிகளும் துரோகிகளும் கொண்டுட்டாங்கன்னு ஊருக்கே தெரியும். அதுக்கப்புறம் 2 பிள்ளைங்க பிறந்து அதை இயற்கையாவே மரணம் அடைய 3வது முறை தங்கினவர் தான் எங்க அப்பாவும் இன்னொரு ரெட்ட பிறவியும். எங்க அப்பாவை எப்படி செம்புலிங்கையா பிள்ளை இல்லைன்னு சொல்லி அரண்மனையிலேயே வேற ஒருத்தவங்க பிள்ளையா எப்படி வளர்த்தாரோ அதே மாதிரி இன்னொரு உடன்பிறப்ப யாருக்குமே தெரியாம வேற எங்க விட்டு வளர்த்திருக்காரு. இந்த ரகசியம் செம்புலிங்கையாவுக்கும் அவர் மனைவிக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். அந்த 3வது ரெட்ட பிள்ளைங்கள்ல ஒண்ணு எங்க அப்பா, இன்னொன்னு உங்க அப்பா. ஆனா ஊர் உலகத்துக்கு செம்புலிங்கையா அடுத்து எனக்கு பிள்ளையே பிறக்கலன்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 பிள்ளைங்களையுமே மறைச்சுதான் வளர்த்திருக்காரு. அப்படி எங்கேயோ வளர்க்கப்பட்டவர் தான் உங்க அப்பா. எங்க அப்பா அரண்மனைக்குள்ளே வளர்ந்ததுனால தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா உங்க அப்பாக்கு நம்ம யாருங்கிறதே தெரியாம வளர்ந்திருக்காரு. அவர் வாலிய பையனா இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனையில அவர் அறியாமலே சில காரியங்களை செய்யும் போது மத்தவங்களால கண்டுபிடிக்கப்பட்டிருக்காரு இது செம்புலிங்கையா பையன் தானே. அதுக்கப்புறம் தான் உங்க அப்பா தன்னை யாருன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு தனக்கு உடன்பிறப்புகள் இருக்கு, தான் குடும்பம் இப்படி அழைக்கப்பட்டிருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்களை தேடி வந்திருந்தாரு. அண்ணிலிருந்து அண்ணன் தம்பி எல்லாருமே ஒன்னா ஒற்றுமையா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அன்னைக்கு முடிவு பண்ணணும், வாழ்வோ தாழ்வோ அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்னதான் வாழணும்னு தீர்மானமா முடிவெடுத்தோம். ஆனா மறுபடியும் ஒரே இடத்துல இருந்தா பிரச்சனை ஆகணும்னு அப்பா மறுபடி சித்தப்பாவை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. சரிண்ணே, நான் கூட பிறந்த பொறுப்பு இவன். அது பொம்மிமாக்கோ கிங்ஸ்டன் ராஜாவுக்கும் தெரிஞ்ச ரகசியம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுது, பொம்மிமாத்தைக்கு திடீர்னு சில மிரட்டல்கள் வர ஆரம்பிச்சது. அப்பதான் புரிஞ்சுது பொம்மிமாத்தை எதையோ ஒண்ணு வித்தியாசமா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. அவங்க கண்டுபிடிச்சத ஆளுக்கால சொந்தம் கொண்டாடி பொம்மிமாவை போட்டு தரதுக்கு ஆளுக்கால பிளான போட்டாங்க. மர்மமான முறையில பல முறை அவங்களை கொல்ல பார்த்தாங்க. அதனால பொம்மிமாத்தை என்ன பண்ணுனாங்கன்னு தெரியல, என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்குள்ள கிங்ஸ்டன் ராஜாவும் பொம்மிமாவும் இங்க கிளம்பி இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. லீவுக்காக இந்தியாவை சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல, தான் நண்பன் ஞானமுத்து இங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பார்க்கறதுக்காகவும் வந்திருந்தாங்க. நாங்க இந்தியாவுக்கு வந்தப்போ அவங்க புள்ளையா எங்களை நினைச்சு எங்களுக்கு ஒண்ணுனா எங்களுக்கு முன்னாடி அவங்க போய் நின்று சண்டையா இருந்தாலும் சரி பிரச்சனையா இருந்தாலும் சரி அவங்க உசுர கூட துச்சமா நினைச்சு எங்களுக்காக நின்னவங்க தான் இப்போ நாங்க அம்மா அப்பான்னு கூப்பிடுற அவங்க. அவங்க ரத்த சம்பந்தம் இல்லையா, ரத்த சம்பந்தம் இல்லதான், ஆனா எங்களுக்கு ஒண்ணுனா உசுர கூட சுச்சமா நினைச்சு கொடுக்க துணிஞ்சவங்க. அவங்க செம்புலிங்கையாவுக்கு விசுவாசமா இருந்தவங்க. அப்புறம் இந்த ஞானமுத்து என்ன ஆச்சுதே, நான் சின்ன பையங்கனால எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல.
ஆனா ஞானமுத்து பொம்மி மாத்தைய விரும்பினதா கேள்விப்பட்டேன். அதனாலே கிங்ஸ்டன் ராஜாவுக்கும் ஞானமுத்துக்கும் சில தகராறு வந்ததா கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்ல, பொம்மி மாத்தையும் கிங்ஸ்டன் ராஜாவும் இந்த ஊருக்கு வந்ததே திரும்ப இந்த கோட்டையை பிடிக்கணுங்கிறதுக்காக தான். அவங்க வந்த வெளியே கச்சிதமா பார்த்தாங்க. கிங்ஸ்டன் ராஜாவும் பொம்மிமாவும் போட்ட ஆட்டத்தை பார்த்து உண்மையிலே துரோகிகள்லாம் நடுங்கிடா போனாங்க. அந்த அளவுக்கு பராக்கிரமசாலியை இறங்கி அடிச்சாங்க பொம்மிமாவும் கிங்ஸ்டன் ராஜாவும். செம்புலிங்கையாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே செம்புலிங்கையா கொடி இந்த மண்ணில பறக்க ஆரம்பிச்சதே. எதிரிகளும் துரோகிகளும் பொம்மிமாவும் கிங்ஸ்டனும் பார்த்து நடுங்க ஆரம்பிச்சாங்க. கலவர பூமியா இருந்தது மறுபடியும் சொர்க்க பூமியா மாறிச்சது. சொத்துக்களை பெருக்குனாங்க, ஆஸ்திகளை பெருக்குனாங்க, எதெல்லாம் இழந்தாங்களோ அத்தனையும் பல மடங்கா மீட்டு எடுத்தாங்க பொம்மிமத்தையும் கிங்ஸ்டன் ராஜாவும் சேர்ந்து. பொம்மிமத்தை சயின்டிஸ்ட்னால அப்பப்போ அவங்க வெளிநாட்டுக்கு போக வேண்டியதாயிரும். ஆனா அந்த நேரத்துல தைரியமா ஒத்த ஆளா கிங்ஸ்டன் ராஜா தான் இந்த ஊர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் வண்டி சத்தத்தை பார்த்தாலே போதும், பச்சை புல்ல கூட பயந்தது. எப்பவும் கோபத்தோட சுத்திட்டு இருந்தாரு கிங்ஸ்டன் ராஜா. அவர் கோபத்துக்கு முன்னாடியும் அவர் கண் பார்வையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாம இருந்தது. தப்பு செய்ய நினைக்கிறவன் கூட கிங்ஸ்டன் ராஜா பார்த்தா தொட நடுங்கி போனான். கொடி கட்டி பிறந்தாரு கிங்ஸ்டன் ராஜா. ஆனா கொஞ்ச நாள்ல மர்மமான முறையில அவர் கொல்லப்பட்டாரு. கிங்ஸ்டன் ராஜா மறைக்கிறதுக்கு முன்னாடியே பொம்மி மாத்தைக்கும் மாமாக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்தது. முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லி பொம்மிமா போன இடத்துல அங்க அவ கைது பண்ணப்பட்டிருக்காங்க. கைது பண்ணப்பட்டாங்களா? அதாவது யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒன்ன கண்டுபிடிச்சதே எப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு அவங்கள சட்டவிரோத கேஸ்ல உள்ள தள்ளிட்டாங்க. அது எல்லாமே நாடகம்னு அதுக்கப்புறம் தான் பொம்மிமாக்கு தெரிஞ்சிருக்கு. குத்துயிரும் கொலையுமா சிறையில் அடைக்கப்பட்டாங்க பொம்மிமா. அவங்க படாத சித்திரவதைகளே கிடையாது. ஆனா அதே நேரத்துல தான் இங்க கிங்ஸ்டன் ராஜா கொல்லப்பட்டாரு. பொம்மிமத்தை எவ்வளவு புத்திசாலியோ அதுக்கு ஈக்குவலானவர் தான் கிங்ஸ்டன் ராஜாவும். தன்னை சுத்தி என்ன நடக்கு, தன்னை சுத்தின மருமோ, தனக்கு என்ன நடக்க போகுது, தனக்கு என்ன நடந்தது, தன்னை சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத அவங்க ஒரு கோட்வேர்ட் மூலமா அது சில சகல்களை நான் முழு துரோகிகளையும் அழிச்சிட்டேன்னு நினைச்சேன். தப்பு பண்ணிட்டு பொம்மிமா முழு துரோகிகளை நான் அழிக்கல. அந்த துரோகி இன்னுங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். நம்ம குடும்பத்துல ஒரு ஆண் வரிசை கூட அவன் இருக்க விட மாட்டான். கிங்ஸ்டன் ராஜாவுக்கு கடைசியா தெரிஞ்ச திடுக்கிற செய்தி, செம்பிளிங்கையா குடும்பத்தை அழிச்ச துரோகி இன்னும் மண்ணில தான் இருக்காங்கிற அந்த செய்தி. ஆனா மீண்டும் இது செம்புலிங்க கோட்டையா மாறும். செம்புலிங்க உயிரோட தான் இருக்கான், செம்புலிங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு பொம்மிமாக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. புரியலண்ணே, என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தெரியல. ஆனா கிங்ஸ்டன் ராஜா சொன்ன வார்த்தை செம்புலிங்கம் இந்த மண்ணில தான் இருக்கானே. செம்புலிங்கங்கள் இந்த பூமியில தான் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னு எனக்கும் தெரியாது. நான் உடனே நாடு கடத்தப்பட்டேன். நான் வேற தேசத்துக்கு தனியா தான் வாழ போனேன். நான் அதுக்குள்ள ஓரளவுக்கு மீடியமான ஒரு வாலிய பையனா மாறிட்டேன். திடீர்னு ஒரு கை குழந்தைய என்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க. யார் கொடுத்தான்னு எனக்கு தெரியாது. செம்புலிங்கம்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த செம்புலிங்க நீதான். நீ வளரும் போதுதான் தெரிஞ்சது. அப்படியே செம்புலிங்கையா உரிச்சு வச்சு வந்திருந்தேன். கிங்ஸ்டன் ராஜாவை ஊர்ச்சி வச்சு வளர்ந்த. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, நானும் இவனும் வேற ஒரு தேசத்துல தான் தனியா வாழ்ந்துட்டு இருந்தோம். துறையோட அம்மா அப்பா இந்த மண்ணில தான் வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க செம்பிளிங்க வாரிசுன்னு இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாது. எப்போ துறை இந்த மண்ணில பிறந்தானோ அப்போ அவன் பண்ண சேட்டையும் அவன் பண்ண ரவுடித்தனம் தான் இவன் செம்பிளிங்க வாரிசுன்னு ஊர் உலகத்துக்கு அடையாளம் காட்டி கொடுத்தது. அதனாலதான் சாரோன உங்க அம்மா அவங்க வீட்டுல கொண்டு வளர்த்தாங்க. நீ பிறந்து போவே நீ பண்ண சேட்டை உன் நட பாவனை செம்பிளிங்க பேரனே ஊருக்கு அடையாளம் காட்டி கொடுத்துட்டு, வீட்டுலயா இருக்கட்டும் வெளியா இருக்கட்டும் நீ பண்ண சண்டியத்தனமும் உன் பேச்சும் செம்பலிங்கையா பேச்சு மாதிரி இருந்தது. இதை காட்டு தீயா பரவ பரவ உனக்கு ஆபத்து பெருகிட்டே போச்சுதே. ஏற்கனவே பிரேம் இந்தியாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் இயற்கையாவே பயந்த சுபாவமா இருந்தான். ஆனா உனக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு, அவன் இந்தியாவுக்கு வந்தான். அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து இருந்தனால உங்களை அசைக்க முடியல. ஆனா என்ன நீங்க இப்படி வளருது உங்க அம்மாக்கு ஒரு துளி கூட பிடிக்கல. செம்பலிங்க குடும்பம்னு தெரியாம தான் உங்க அம்மா இந்த குடும்பத்துக்குள்ள வந்தாங்க. அதனாலே சித்தப்பாக்கும் உங்க அம்மாக்கும் எப்பவுமே பிடிக்காம இருந்தது. ஆனா அதே நேரத்துல தான் பொம்மிமாத்தைக்கும் பன்னியார்பட்டி இளவரசருக்கும் கல்யாணம் ஏற்பட தரப்பட நடந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட பன்னியார்பட்டி இளவரசரும் பொம்மிமாவும் 5 ஆண்டுகளா ஒன்னா காதலிச்சு ஒன்னா வாழ்ந்தவங்க. ஆனா 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய மர்மங்கள். திடீர்னு பொம்மிமாத்தை இறந்துட்டாங்கன்னு குடும்பத்துக்கு செய்தி. அதோட பன்னியார்பட்டிக்கும் எங்களுக்குமான இந்த உறவு முடிஞ்சு போச்சு. அத்தை கூடயே அவங்க வாரிசு இறந்து போச்சுன்னு தான் நாங்க நினைச்சோம். செம்பலிங்கையாவுக்கு சொன்ன வாக்கு நிறைவேற்ற முடியாம போயிடுச்சேன்னு நாங்க ரொம்ப வேதனைப்பட்டோம். அது மட்டும் இல்ல, பொம்மிமாவுக்கு குழந்தை பிறந்த அன்னைக்கு நான் தான் அங்க இருந்தேன்.
தாய் வீட்டு சார்பா நான் தான் அங்க இருந்தேன். நானும் கிங்ஸும் தான் தாய் வீட்டு சார்பா அங்க நின்றுட்டு இருந்தோம். பொம்மி மாத்தைக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பொம்மி மாத்தை என்ன நினைச்சாங்களோ தெரியல. புள்ளைய பிறந்த அன்னைக்கு அவங்க கையில வாங்கல. என்ன வாங்க சொன்னாங்க? அவ உடம்புல இருக்க அழுக்கு கூட துடைக்கல. அப்படியே என் கையில தூக்கி கொடுத்தாங்க. அதை வாங்குறப்ப எனக்குள்ள ஒரு உணர்வு, என் குழந்தைய நான் வாங்கின மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு. அவ உடம்புல இருந்த அழுக்க நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸாலே ஒத்தி எடுத்த என் மார்போட அள்ளி அணைச்சேன். இதை என் குழந்தை எனக்கு பிறந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. ஏன்னா ஆளை பிறந்தவளாச்ச, அப்படி அள்ளி அணைச்சுக்கிட்டேன். அப்போ பொம்மிமாத்த சொன்ன வார்த்தை, இது ஓ குழந்தை, இன்னிலேருந்து இது ஓன் குழந்தைன்னு சொல்லி ஒரு பத்திரத்தை நீட்டி அதுக்கு தகப்ப நான் தானே எல்லா அக்ரிமெண்ட்டும் போட்டிருந்தது. அக்ரிமெண்டை வாங்கி யோசிச்ச போதான் இவன் மூச்சு பேச்சு இல்லாம இருந்தது எங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ கூட பொம்மிமாத்த புள்ளைய கையில வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட தூக்கி கொடுத்தாங்க. என் புள்ளைய காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நான் இருந்தேன். எனக்கு என் புள்ள பொழைச்சா போதும், அதனால என் உசுர என் பிள்ளைக்கு நான் கொடுத்தேன். நான் என் உசுறு கொடுத்த அடுத்த நொடி அவ அழ ஆரம்பிச்சா. அவ அடுத்த நொடி கிங்ஸ் இது ஏன் பொண்டாட்டின்னு என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டான். கிங்ஸின் வளர்ந்தது எல்லாமே பொம்மி மாத்த கிட்டதான். எப்ப இசை பொம்மி மாத்த வயிற்றுல வந்தாலோ அன்னில இருந்து கிங்ஸின் ராஜா அவங்களை விட்டு ஒரு நொடி கூட தூர விலகவே இல்லை. வயிற்றுல இருக்கிற யா பொண்டாட்டி நான் தானே பார்க்கணும்னு அவங்க கூடயே இருந்தான். அவ வயிற்றுல இருக்கும் போது சரி, அவ பிறந்து வெளியில் வந்தப்போ சரி, அவன் யாருக்கும் விட்டு கொடுக்கவே இல்லை. ஏன் பொண்டாட்டின்னு அவன் மடியில தான் தூக்கி வச்சிருப்பான். ஆனா கிங்ஸின் எப்படி வந்தான் தெரியாது. செம்பிளிங்க என் வாரிசு மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். அவன் எப்படி என்ன யாதுன்னு எங்களுக்கு எந்த விவரமும் இது வரைக்கும் தெரியாது. தெரிஞ்ச ஒரே ஆளே பொம்மி மாத்த மட்டும்தான். இவனுக்கு கிங்ஸின் ராஜான்னு பேரு எப்படி வந்ததுன்னா அது பொம்மி மாத்த வச்ச பேரு. ஆனா இவனுக்கு உண்மையான பேரு செம்புலிங்கம். ஆனா எதுக்காக பொம்மி மாத்த இவனை எப்பமோ கிங்ஸின் ராஜான்னு கூப்பிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சித்தப்பாக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம்னு எங்களுக்கு தெரியாது. இவன் உருவத்திலையும் சரி பேச்சிலையும் சரி கொஞ்சம் கூட ஒரு சிறு மாற்றம் கூட இல்ல. கிங்ஸின் ராஜா சித்தப்பா ஊர்ச்சி வச்சு வந்திருக்கான். அதுக்காக இவன் கிங்ஸின் ராஜா சித்தப்பா பையனை எங்களை ஊர்த்தி சொல்ல முடியாது. ஏன்னா அது வரைக்கும் கிங்ஸின் ராஜா சித்தப்பாவுக்கு கல்யாணமே ஆகல. அவர் எப்படி வாழ்ந்தாரு, அவர் மனைவி யாரு, இல்ல ரகசியமா வாழ்ந்தாரா, எப்படி இவன் வந்தா, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டு போனதே பொம்மி மாத்த கிட்ட மட்டும்தான். இன்னும் உறுதியா கூட தெரியாது இவன் உண்மையிலே கிங்ஸின் ராஜா சித்தப்பா பையனா தான் எங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு ஒற்றுமையை வச்சுதான் நான் கணிச்சுக்கிட்டேன். அதுவும் பெரிய பையனா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கணிச்சேன். அது வரைக்கும் செம்புலிங்க பேர அவ்வளவுதான், வேற எனக்கு எதுவும் தெரியாது. என் தம்பி அவ்வளவுதான். ஒருவேளை நான் கிங்ஸின் ராஜா பையனா இருந்தா அப்படின்னா கண்டிப்பா உனக்கு இன்னொரு உடன்பிறப்பு இருக்கணும். கிங்ஸன், நீ அடிக்கடி எனக்கு ரெட்டப்பட தான் பிறக்கும்னு சொல்லிய நீ எதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்க? இன்னொன்னு, நம்ம வீட்டுல ஏன் பொன் வரிசையா பிறக்க மாட்டேங்குது? அண்ணே, ஒருவேளை உங்களுக்கு எனக்கு தம்பிகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சா பொன் வாரிசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? எனக்கு தெரியல. ஆனா செம்புலிங்கைய சொன்னது ஒத்த வாரிசுதான் வரும்னே. அதனால தானே இசையை பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒத்த வாரிசுதான் அரண்மனைக்கு வாரிசாவும் இருக்கும். இந்த ராஜ்யத்தை கட்டி காக்குற உரிமையும் அவன் ஒருத்திக்குதான் இருக்குன்னுதான் செம்புலிங்கையா வாக்கு. இவ அழிஞ்சா நம்ம வம்சமே அழிஞ்ச மாதிரி. அதனாலதான் நம்ம அத்தை இவளை எப்படியாவது செம்புலிங்கத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு எங்ககிட்ட சத்தியம் வாங்கினது. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வாரிசு வரணும்னு உறுதியா பொம்மி மாத்த சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா கிங்ஸனுக்கு பொண்ணு பிறக்கிறதுக்கு தெரியாது, ஒரே ஒரு வாரிசு வரணும். அது இசை மட்டும்தான். இன்னொன்னு வருமானம் எங்களுக்கு தெரியாது. ஆனா நம்மளோட உயிர் மூச்செல்லாம் இருக்குது இசை கிட்டதான். அவ இந்த மண்ணில இல்லைன்னா நம்ம வாழ முடியாது, வாழவே முடியாது. இந்த அரண்மனைக்கு வாரிசுனா இசை மட்டும்தான். அது சரிண்ணே, பொம்மாத்தைக்கு தான் எல்லா விஷயம் தெரியும்னா இன்னும் நம்ம குடும்பத்துல என்ன மர்மம் இருக்குது பொம்மியத்தைக்கு தான் தெரியும்னா பொம்மியத்தை தான் இறந்து போயிட்டாங்களே, நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல. ஆனா இந்த செம்புலிங்கத்துக்கு குழந்தை பிறக்கிறதுக்கும் இந்த ரகசியத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். நீ இப்பமா சொல்ற, நீ எதுக்கு அடிக்கடி எனக்கு ரெட்டப்பல் தான் பிறக்கணும் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் உள்ளூர் நர்வு சொல்லும், அதை வச்சுதான் சொன்னேன். யாரோ என்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கும். ஒருவேளை உனக்கு இன்னொரு உடன்பிறப்பு இருந்து அவங்களுக்கு ஏதாவது வாரிசு வந்திருந்ததுன்னா? இல்ல, வாய்ப்பு இல்ல. அப்படி இன்னொரு செம்புலிங்க இந்த மண்ணில் இருந்தானா அவன் உசுவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருவேளை இருந்தானா, ஒருவேளை இருந்தா அவனுக்கு யாருன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கணும். பெரிய தலைவலியா இருக்குது. அண்ணே, எப்படி நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது? பொம்மிமாத்தைக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதானே செம்புலிங்க இருக்கான், அவனால முடியும். அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அவன் நம்ம கிட்ட மறைக்கிறான். டேய், அப்படியா? இல்ல இல்ல டேய், நீ இல்லன்னு சொல்லும் போதே தெரியுது நீ ஏதோ பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்க. உன்ன சொல்லுடா. இல்ல 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 இல்ல, நான் எதையும் கண்டுபிடிக்கல. இசைவா, நம்ம போல. நீங்க போறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஒண்ணு சொல்லிட்டு போடா. பைத்தியம் பிடிக்குது.
அம்மா அந்த வைத்தியசாலை யாருடா? அது இருக்கட்டும், இந்த ஞானமுத்துக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம் கேட்டு பாப்போம். நான் ஞானமுத்துவ கிங்ஸின் சித்தப்பா கூட நல்லா பாத்திருக்கேன். அவங்க ரெண்டு ரொம்ப க்ளோஸா இருக்கிறத நான் கண்ணால பாத்திருக்கேன். அவங்க நட்பை நான் பாத்திருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்க தான் பிசினஸ் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அவர் வேலை தேடிட்டு இருந்தாரு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடந்தாரு. ஆனா அவர் படிச்சிருந்தாரு, ஆனா அவருக்கான வேலை கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு, குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு 2 பொண்ணு 1 பையன். மூத்தது பையன், 2வது பொண்ணு. அவ பேரு அபி, 3வது பொண்ணு பேரு மகிமா. அண்ணே, பேரெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு தெரியுது? என்கிட்ட ரொம்ப அந்த குடும்பத்துல ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அவங்க மனைவியை எனக்கு தெரியாது, ஆனா அந்த பிள்ளைங்க அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக சைட்டுக்கு வருவாங்க. அதுல எனக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் காலேஜுக்கு போகும்போதே அந்த மூத்த பையன் ட்ரெயின்ல அடிபட்டு செத்து போயிட்டான். ரொம்ப உடஞ்சு போனாரு, குடிக்கு அடிமையானாரு. வறுமையில் தள்ளப்பட்டாங்க, குடும்பத்தோட சாகலான்னு முடிவெடுத்தாங்க. அப்போ நாதான் என் பிசினஸ்ல பாதி அவருக்கு கொடுத்து உழைச்சிக்க சொல்லி என் கூடயே அவரை வச்சிருந்தேன். ஆனா எனக்கும் இசைக்கும் பிரச்சனையாகி நாங்க சீனிலவை இழந்து வந்து பார்த்துட்டு அப்புறம் நான் 4 வருஷம் கழிச்சு அதே சைட்டுக்கு வரும்போது அந்த சைட்டையே அவர் பேர்ல மாற்றி வச்சிருந்தாரு. துரோகம் பண்ணியிருக்காரு. ஆமா, தேடி அலைஞ்சேன். நெஞ்சு வலிச்சு செத்து போயிட்டதா கேள்விப்பட்டேன். இப்போ யாருன்னு இப்ப தெரியுது. அபி அப்பா. அபி அண்ணி மேல துரோகி பெத்த பொண்ணு. அண்ணே, எனக்கு எந்த கோபம் இல்லை. நான் இருக்கும்போது எனக்கு துரோகம் பண்ணியிருந்தா தானே எனக்கு கோபம் வந்திருக்கும். நான் இனி வரவே மாட்டேன்னு தானே அவர் பேர்ல மாத்திருக்காரு. என்ன நியாயமா உங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கலாம், அது செய்யல. தான் பேருக்கு மாத்தி வாழ்ந்திருக்காரு. பரவாயில்ல, எல்லா மனுஷனுக்கும் வர பேராசை தானே அவருக்கு வந்திருக்கு. ஆனா அந்த குற்ற உணர்ச்சியிலே அவர் செத்துருக்காரு. ஆனா நான் இப்போ உங்ககிட்ட சொன்னது எல்லாமே சராசரியா எல்லாருக்குமே தெரிஞ்ச ரகசியம். ஆனா அந்த மர்மம் முடிச்சு மட்டும் எனக்கு இன்னும் தெரியல. பொம்மிமத்துக்கு என்ன ஆச்சுது? பொம்மிமத்தை கண்டுபிடிச்சது என்னது? எதுக்காக இந்த குடும்பத்துக்கு ஆண் வாரிசு வரக்கூடாதுன்னு 2 தலைமுறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ரகசியமும் எங்களுக்கு தெரியாது. எல்லா ரகசியத்தையும் கண்டுபிடிச்ச ஒரே ஆளே கிங்ஸின் ராஜா, பொம்மிமா. ஆனா இப்ப 2 பேருமே உசுரோட இல்ல. இன்னொரு விஷயம், உசுரோட இல்லையா இல்ல மறைவா இருக்காங்களான்னு கூட தெரியாது. ஏன்னா தோராப்பாவே திடீர்னு வாலி வயசுல தான் எங்ககிட்ட வந்து சேர்ந்தாரு. இன்னும் எத்தனை பேர் நம்ம குடும்பத்துல இருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் இதே மாதிரி ரகசியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. செம்பலிங்கையா எதுவுமே சொல்லிட்டு போகல. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரிசு உயிரோட இருந்தா போதும் தான் நினைச்சிருக்காரு. எனக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தது, அந்த பிள்ளைங்க எங்க வளர்றாங்க அப்படிங்கிற எந்த ரகசியமும் தெரியாது. ஏன்னா அப்படி சொன்னா அந்த பிள்ளைங்க உசுரோட இல்ல. அதேதான் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது. எதுக்காக நம்ம குடும்பத்துல ஆண் வரிசை கொள்றாங்க? புரியாத புதிரா இருக்குது. கண்டுபிடிப்பா, இந்த செம்பலிங்க கண்டுபிடிப்பான்னு நான் நம்புறேன். பூமிமா மறைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உயிர் எழுதியிருக்கா, நான் செத்தாலும் கிங்ஸின் ராஜா கூட இருக்கேன்னு. அந்த கிங்ஸின் ராஜா யாரு? அப்போ கிங்ஸின் ராஜா இன்னும் இருக்காரா? எதுவுமே எனக்கு தெரியாது. ஒருவேளை கிங்ஸின் ராஜான்னு சொன்னது இந்த செம்பலிங்கத்தியா இல்ல உண்மையிலே நம்ம சித்தப்பா உசுரோட இருக்காரா? எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, யாரோ ஒருத்தர் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க. அது மட்டும் எங்களுக்கு தெரியும். அது யாருன்னு தெரியாது. செம்பலிங்கம், நான் மறுபடியும் கேட்கிறேன், நீ சில விஷயங்களை மறைக்காத. நீ இந்த குடும்பத்துக்காக உசுர கூட கொடுக்க துணிஞ்சிருக்க. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் எங்களை உசுரோட காத்தவனும் நீதான். நீ சில விஷயங்கள் எங்ககிட்ட மறைக்காம எங்ககிட்ட சொல்லு கிங்ஸின் ராஜா. செம்பலிங்கம் சொல்லு. என்னடா? இல்ல இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் எதையும் மறைக்கல. ஆனா அடுத்த அரச இந்த செம்பலிங்கம் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. சந்தோஷமா இருந்துட வேண்டியதானே? ரொம்ப ஹாப்பி மூடோ? ஆமா, மனசன்னா ஹாப்பி மூடு தானே. என்ன திடீர்னு இவ்ளோ ஹாப்பி? கொட்டாம்பாக்கு கொழுந்து வெத்தல போட்டா வயசவக்கும். சிரிக்காத. நாக்கு செவக்கு சுண்ணாம்பு வேணும், நானும் செவக்க. ரொம்ப அனல் காத்தா இருக்குது. பின்னாடி தோட்டத்துல தான் உங்க உசுறு நிக்குது. போய் காத்து வாங்குறது. அப்போ நீங்க காத்து வாங்கிட்டிய? ஒரே பிரேக்கப் தான். ரொம்ப மூச்சு வாங்காத. அங்க போய் நீங்க முட்டி முட்டி விளையாட வேண்டியதானே?
நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே வரல. அது வராது. ஏன்? ஏன்னா நான் உனக்கு அத்தையா மாதிரி பல மணி நேரம் ஆயி போச்சுதே. என்னிலிருந்து நான் உனக்கு அத்தை. அத்தை அப்பெல்லாம் கூப்பிட மாட்டேன். கூப்பிட வேண்டிய இடத்துக்கு நீ தள்ளப்பட்டுட்ட இசை. என்னிலிருந்து நான் உனக்கு அத்தை, நீ என் மருமக. அதனால ரொம்ப மெச்சூர்டா உன்னை காட்டிக்கிடுத. அத்தையா நான் மெச்சூர்டா ஆயிதானே ஆகணும். அதான் உனக்கு சுட்டுப்பட்டாலும் வராத. அப்படி சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்லுவேன். நான் அத்தையிட்ட தெரியுமா? நம்ப மாட்டேன். நம்புனா நம்பு. ஏதோ ஒன்ன சுத்தன மேனுங்கிறல சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் ஓ விருப்பம். நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டிய. நான் தானே சரிப்பட்டு வர மாட்டேன். அப்படின்னா ஒரே பிரேக்கப் தான். அட்டி கொய்யால. அப்புறம் நான் வரட்டா? எங்க போற? அத்தை. ஓகே, இனிமேல் நான் உனக்கு அத்தை அத்தனை தான் கூப்பிடணும். அத்தை சுண்டைக்கு அதெல்லாம் நான் அத்தனை கூப்பிடணுமா? முடியாது. இங்க பாருசே, நான் உனக்கு அத்தை அதை சொல்லிவிட்டேன். நீ என்கிட்ட சண்டை போட்டு விளையாட்சமா வாங்கினா வந்துட்டி நான் இப்படி உன்னை அத்தனை கூப்பிட முடியும்? நான் உனக்கு அத்தையா வருவேன்னு தெரிஞ்சா உன்கிட்ட விளையாட்சமா கேட்டு நான் சண்டை போட்டேன். எனக்கே தெரியாது உனக்கு நான் அத்தையா வருவேன்னு. சரி சரி, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? அத்தைன்னு கூப்பிடுறேன். நான் இனிமேல் உன்கிட்ட அத்தையா தான் நடந்துக்குவேன். தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் பாத்துக்க. என்னைக்குமே நீ எனக்கு ராணி தாமட்டி. அப்படி சொல்லாத. நான் அப்படித்தான் சொல்லுவேன். அப்படி சொல்லாத. நான் அப்படித்தான் சொல்லுவேன். என் மனசு கஷ்டமா இருக்குல்ல, அப்படி சொல்லாத. அப்படித்தான் சொல்லுவேன்னு சொன்னேன். அப்படித்தான் சொல்லாதன்னு சொல்லுவேன். சரி சரி, நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. தோட்டத்துல தான் கிங்சி மாமா இருக்க. நீ போ போ போமா. பார்த்துட்டு வரேன். பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு இருக்குது. பார்த்துட்டு எங்க வர? அதான் சாயங்காலம் 6 மணி ஆயிட்டேன். டாடா, போயிட்டா போயிட்டா. நீ விட்டாலும் அவர் விடுவார் போல. நீ போமா நீ போமா. பார்த்துட்டு வரேன். ஆமாமா, நீ தானே? சரி நீ போயிட்டா போயிட்டா. அத்தெல்லாம் கூப்பிட மாட்டேன். சரி சரி, நீ போ நீ போ. தரமாமா வரட்டையும். ஆனா நீ ரொம்ப தேடிட்ட தெரியுமா? தெரியுதுல, போய் மடி. கொல்லுற பத்துக்க. இங்க பாரு, என் புருஷன் வர நேரம் ஒழுங்கா போயிரு சொல்லிட்டேன். அடியே, இந்த இடத்துல என் புருஷனை பக்கத்துல பக்கத்துல பார்த்தா தாண்டி உண்டு. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல. எல்லாரும் ஒரே கால தூக்க வேண்டியிருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கோ? உனக்கு என்ன ராணி இளவரசி சுகமா கட்டில படுத்து தூங்குதே. நாங்க படுத்த பாடு எங்களுக்கு தானே தெரியும். ஆனா கிங்சி மாமா பாவம் தெரியுமா, புரண்டுகிட்டு தான் வராரு. சிரிக்காத பாடி. ரொம்ப கஷ்டமா இருக்குமோ? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னையாவது ஒரு கரையில செத்துல உங்க அக்கெல்லாம் படுத்த பாடு இருக்கு பாரு. அவளுக்கு தேவைதான். என்ன எப்படி அடிச்ச தெரியுமா? காலையில அத்தடி அடிச்சு விட்டாங்களா? பின்ன சட்டைய பியால வச்சு வெளுத்து வாங்கிட்டா. எதுக்கு? வேற ஒண்ணுல, தோசமா வச்சிருந்துட்டேன். இன்னைக்கு யார் டைம் தானே, நான் தானே மாவட்டணும். உன்னால சட்டைய பியால வெளுத்திருக்க கூடாது. வாட வாட வச்சு அடிச்சிருக்கணும். எங்க பார்த்தாலும் இருக்கிற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குத. அங்க அண்ணன் வந்திருக்கான், வந்து திரும்ப போயிருக்கான். அதுக்கப்புறம் இங்க நடந்திருக்கு. அப்போ ஞானமுத்து எங்கேயோ இடிக்குத. எப்படி பார்த்தாலும் இடிக்குது. அங்க இது இல்லையே. நீ வந்து அப்படின்னு சொன்னதான் நீ வந்துட்டு எனக்கு தெரியுமா? என்ன நீ வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும்டி. அத கண்டுக்காம ரொம்ப மும்பரமா எடுத்துட்டு இருந்தீங்களோ? வந்தவய பக்கத்துல நிக்க வேண்டியதானே? அதானே யோசிக்கிறேன்னு தெரியல. சரியான ஆளுதான். சரி, என்ன என்னன்னா சும்மா வர மாட்டிய? சும்மாதான் வந்தேன். ஆமா ஆமா, சும்மாதான் வந்தேன். இருக்கு அனுப்பிச்சு சொல்லிட்டேன். இப்ப மட்டும் இருக்கு அனுப்பிச்சு வைக்கல பாருங்க. இதெல்லாம் இருக்கு அனுப்பிச்சதுக்கு ஆக மாட்டே. ஐயோ, புட்டி எப்படி இருக்குன்னு தெரியும்ல. அப்புறம் என்ன? அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு என்ன? இன்னைக்கு ஒண்ணு இல்லையே. ஏன் ஜம்மா சாலி மூல இருக்கீங்க போலக்கு? கல்லிடி நீ சமச்சாரி மூல வந்திருக்க. பூசங்க சொல்லுக்கு என்னடி வெக்கம்? அப்படி என்ன ஓபன் சொல்லுவீங்க? எனக்கு வெக்கமா இருக்கும்ல. சிரிக்காதீங்க. அது எங்களுக்கு வெக்கமா இருக்கும். அது எப்படி நாங்களும் அப்படி சொல்ல முடியும்? சொல்லணும்டி, சொல்லணும். ஏன் நாங்க சொல்லல? நீ சொல்லதான் செய்யணும். ஏன்னா இந்த கிங்ஸின் இசைக்கு மட்டும் சொந்தமானவன்.
இந்த கிங்ஸி மேல இந்த இசைக்கு எல்லா உரிமையும் உண்டு. அடிக்க உரிமை உண்டா? ஆ, ஆமா. கன்னத்தை கிள்ளதுக்கு உரிமை உண்டா? ஆ, நான் உன் இடுப்பு கிள்ள குடும்பம்டா. என்னங்க? ஆ, இதுக்கு ஒண்ணு அதுக்கு உண்டு. உங்ககிட்ட பேச ஜெயிக்க முடியுமா? அப்புறம் அண்ணா அப்புறம் எதுக்கு? அப்புறம் என்ன? அப்புறம் தான் அது இந்த மன்மத கிட்ட விளையாட வந்தேன். விளையாட வேண்டியது என்ன? இதுக்கு சும்மா நின்னுக்கிட்டு விளையாட்ட ஆரம்பிக்க வேண்டியது என்ன? ஆரம்பிக்கணும். ஆனா வேண்டாண்டி, ஆனாங்கிறதே வேண்டாம். எல்லாத்துக்கும் ஆ மட்டும் போதும். இல்ல, நான் சொல்ல வர கேளுங்க. வாயை தந்த வாயிலே கடிச்சிருவேன். நீ என்னென்ன டைலாக் எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியும். என்னங்க? சும்மா கடடி. வாயிலே கடிச்சிருவேன். அத சொல்றேன், விளையாட வேண்டியது என்ன? விளையாடுவேன். ஈவா கிட்ட பேச்சு வத்தெல்லாம் ஆகாது. வேண்டாம். உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்த மாதிரி தான். அதான் எங்க நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா. அது சரி. அப்புறம் தாவணி எல்லாம் போட்ட மாதிரி இருக்கு. சும்மா இருங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான் போட்டேன். நீ சும்மா போடுற ஆளு பாரு. ஐயோ இல்ல, நிஜமாவே சும்மாதான் போட்டேன். நல்லா இருக்கு. கேக்கல. அது நல்லா இருக்குன்னு. என்ன நல்லா இருக்கு? வாய கடிறாத. சொல்லணும். ஏதோ சொன்னீங்க, என் காதுல கேட்டுச்சு. அத கேட்டுச்சுலடி, விட்ட வேண்டியது என்ன? அதெல்லாம் முடியாது. ஏதோ நல்லா இருக்கு. வேண்டாண்டி. முடியாது, சொல்லணும். அது சொல்ல போறீங்களா இல்லையா? முரட்டு பயலே. எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு சொல்லிடுவேன். அப்புறம் என்னடா இப்படி சொல்லிட்டானே. இல்ல சொல்லடா. சொல்லுங்க, எனக்கும் ஏதோ கேட்டுச்சுது. பரவாயில்ல, சொல்லுங்க. சோதிக்க நினைச்சு வந்துட்டேன், சோதிக்க முடிவு பண்ணிட்டேன். சொல்லவா? சீனி சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்லுவேன்? இல்ல, நீ சொல்லல. இல்லையே, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேனே. இல்லடி, சொல்லல. இல்ல இல்ல, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. வேண்டாண்டி. அப்புறம் நானா இருக்க மாட்டேன். பரவாதே கிளாலிவே. இல்ல, வேண்டாம். வேண்டாம். பரவாயில்ல, சொல்லுங்க. அது எங்க தலைவா? பரவாயில்ல, இங்க சொல்ல வெக்கமா இருந்தா காதல சொல்லட்டா? பரவாயில்ல. உங்களுக்கு சொல்லுக்கு ஒரு மாதிரியா இருந்ததுன்னா என்ன நெருங்கி வந்திருக்க? இல்ல, ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. காத்துல தானே சொல்லணும்னு சொன்னீங்க. அப்படி பார்க்காதீங்க, சொல்லிட்டேன். அப்படிதான் பாப்பேன். அப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்றேன்ல. அப்படிதான் பாப்பேன். பார்க்க கூடாது. ஓய், என்ன திரும்பிக்கிட்ட? ஓய், பார்க்க போறியா என்ன? என்ன பாரு. பாருன்னு சொன்னேன். மாட்டேன். ஓய்.